சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு கசாலி அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ். யுத்தம் ரொம்ப மூர்க்கமாக துவங்கிருச்சுன்னு பார்க்க முடியுது. ஆமாம் ஆமாம். நீங்கள் பர்சனலாக நிறைய பேர்கிட்ட ஃபோனில் நேரடியாகவே பேசி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கேன். அபுதாபிலேருந்து, துபாயிலேருந்து, பஹ்ரைன்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நிறையா ஆய்வுகள் மேற்கொண்டு பல இடங்களில் பார்க்குறீங்க. உங்களுடைய தரவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி சார். ஆமாம். என்னென்னா இது சரி, நமக்கு ஐடியா என்னென்னா இதெல்லாம் டேட்டாஸ் எடுக்கிறமே ஒழிய பெர்சனலாக என்ன நினைப்போம், யுத்தம் வரக்கூடாது. ஆமாம். ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஈரான் நம்ம ஒரு டைம் டேபிளாக ஒரு லாஜிக்கலாக பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற இடத்துல கூட அவங்க பேசியிருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ரிச்டு யுரேனியத்தை பாதியை கொடுத்துட்றோம். ஆமாம். மீதி நம்ம இப்போ சிவில் பயன்பாடு, அமைதி பயன்பாடுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக அவங்க சொன்னதில் இப்போ இதில் சின்ன ஒரு குறுக்கீடு என்னென்னா, இவங்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, உங்களுடைய புரொட்டஸ்டாரை பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல, ஒரு 700 பேர் தூக்கில் போடணும், தூக்கில் போடாதீங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, போடலை அப்படின்னா ஐ அப்ரிஷியேட் கமேனி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். அடுத்த கட்டம் இதை சொன்னார், இந்த மாதிரி என்ரிச்மெண்ட்டு. சரி, என்ரிச்மெண்ட் எங்களோட இது அவர் எங்களுடைய சுப்ரீம் லீடர், அவர் எப்படின்னா இமாம்னு சொல்லுவாங்க, அது மத தலைவர். அவர் சொல்லியிருக்கிறாரு இதை குண்டு தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் தயாரிக்கலை. சரி, இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா, சரி, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்க, ஐஏஏவோட சீஃப் ரஃபேல் நினைக்கிறேன், அவர் வேறு அட்டன் பண்ணிக்கும்போது, வாங்க நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள், நாங்கள் பாதி நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் ஆக்கப்பூர்வமானதை பயன்படுத்துகிறோம். அப்போ என்னென்னா அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே 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 அப்படின்னா, அப்போ ரொம்ப ஆக்சுவலாக இதில் கூட ஈரான் ஒரு படி முன்னாடி போய் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யுரேனியம் வச்சிருக்கிறது பிரச்சனை, அதை ஹைலி என்ரிச் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க. நாங்கள் ஹைலி என்ரிச் பண்ணலை. நாங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, நீங்கள் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்லேருந்து ஆள் கொண்டு பார்த்துங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பாருங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் இறங்கி வந்துட்டாங்க. இல்லை, இதில் நான் நம்ம அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான, மார்கோ ரூபியோட ஸ்டேட்மெண்ட்ஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறாங்க. அதுதான் 2 விஷயம். ஒன்று ஐசிபிஎம். ஆமாம். அந்த ஐசிபிஎம் 500 கிலோமீட்டர் தாண்டி 2000 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா இஸ்ரேல் 1200 கிலோமீட்டர் இஸ்ரேல் அது போயிடுது. அப்புறம் இவங்க 2000 கிலோமீட்டர் அப்படின்னா எங்களோட அத்தனை பேஸும் உள்ளே வந்துடுது அப்படின்றாங்க. சரி, அதுக்கு நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி, அது போக நீங்கள் 2000 கிலோமீட்டர் தாண்டி போகிற அளவுக்கு ட்ரோன் வச்சுருக்கீங்க, ட்ரோனை பூரா ஸ்குவாஷ் பண்ணுங்க. இல்லையா, நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஈரானில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறது பிரச்சனைன்னு ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே நியூக்ளியர் ஆரம்பிக்கல, புரொட்டஸ்டரை கொள்ளாதீங்க ஆரம்பிச்சதே. நான் சொல்றது 20-30 ஆண்டுகளாக எப்ப பாரு ஈரான் குறித்து பேசும்போதெல்லாம் அவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்க போறாங்க, யுரேனியத்தை என்ரிச் பண்றாங்க, 60% தாங்கிட்டாங்க, 440 கிலோ வச்சிருக்காங்க, இதுதான் அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ப்ரொட்டஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் காயப்படுத்தாதீங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. ஆமா, என்னன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு கடன் கேட்கணும் அப்படின்னா நேராக பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஊருக்கு போனோம் தெரிஞ்சு இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு பல சுற்றி வளைச்சி பேசி அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கா, அப்புறம் வருமானம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு எனக்கு ஒரு 10,000 கடன் வேணுமே. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஐடியா என்னன்னா, அயத்துல்லா கமேனி நம்ம சொல்லி கேட்க மாட்டாரு, எங்களுக்கு மொத்த ஈரானியை எங்களுக்கு எழுதி வைங்க. இல்லை, இதில் ஈரான் ரொம்ப தெளிவாக நேற்று கூட அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாங்க நம்ம கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், ஆயில் ஃபீல்ட்ஸு, கேஸ் ஃபீல்ட்ஸ். அது ஒத்து வராதே, அவங்க ரொம்ப சுப்ரீம் ரொம்ப ஹையில் இருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எங்களுக்கு அடி பண்ணிடணும், அவ்வளோதான். நான் இந்த அளவுக்கு ஈரான் முன்னாடி நான் ரொம்ப வரவேற்று பார்த்தேன். என்னன்னா பரவாயில்ல, அவங்க ஆயில் ஃபீல்ட்ஸை கான்ட்ராக்ட் போட்டு இப்போ சைனாலாம் வர்றாங்க. சைனா பார்த்தீங்கன்னா அவங்க பல நாடுகளோடு சீனாவினுடைய அரசு நிறுவனம் டைப் போட்டுக்கிறாங்க, ஜாயின் வெஞ்சர் போட்டுக்கிறாங்க, ஆயில் எடுத்துக்கிறாங்க, இது மாதிரி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துல ஈரான் நான் முன்னாடி வந்துட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை, கிட்டத்தட்ட இவங்க பாருங்க, நீங்க ட்ரோன் பிரச்சனைங்கிறாங்க, பேலிஸ்டிக் மிசைல் பிரச்சனைங்கிறாங்க, இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ சைனாவில இருந்து அவங்க CM-302 ஆயில் கொடுக்காத விஷயம் என்னன்னா, சைனாவுக்கு ஆயில் கொடுக்காதீங்க. அது நேரா சொல்ல மாட்டாங்க. நேரா சொன்னா சைனாவோட பிரச்சனை வந்துரும்ல, அது சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இதை சொல்லி அதை சொல்லி கடைசியில் எங்க ஆரம்பிச்சு 700 பேரை தூக்கில் போடாத, அங்கே ஆரம்பிச்சு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டு. சரி, அதுக்கும் ஒத்துவட்ட என்ன, எனக்கு எதுக்கு எடுத்தாலும் ஓகே ஓகேன்றானே. சரி, அப்போ பலிஸ்டிக் மிசைல் இல்லை, பலிஸ்டிக் மிசைல் எங்களுக்கு வேணும், அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ட்ரோனு இன்டர்கான்டினென்டல், அதான் அந்த இன்டர்கான்டினென்டல். அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க
அதாவது ஏவுகணையை அது சேட்டலைட் ஏவக்கூடிய அந்த ஆர்பிட்ஸில் கொண்டு சேட்டலைட்டை வந்து பிளேஸ் பண்ணக்கூடிய இந்த லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் ரெடி பண்ணாலே இவங்க இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை ஆமாம், அது நியூக்ளியர் வாரண்டோட ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அப்போ எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்தியா இருக்குது, நம்ம நாட்டில் நமக்கு சொந்தமான ISRO இருக்குது, நம்ம நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த ஆர்பிட்டில் கொண்டு அதே சொல்லுவாங்க. ஈரானை வந்து கைப்பற்றிட்டாங்கன்னா அடுத்து நேரம் இந்தியாவில் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், ரெண்டு அவங்களோட அடிமை ஆயிட்டாங்க. இந்தியா வந்து நீங்கள் ISRO எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும் நாளைக்கு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம ஆட்கள் கேட்பாங்க. ஆக்சுவலி என்ன வேதனையான விஷயம்னா, இவங்க வந்து ஒரு குவாடுன்னு ஒரு ஒப்பந்தம் ஏற்கனவே போடுறதாக பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்துச்சு. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாம் சேர்ந்துட்டு அதெல்லாமே அவங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து நம்ம அந்தமான் நிக்கோபார்ல தான் வைக்கல. அது 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து எல்லா விதமான இயற்கை சூழலையும் அழித்து அந்தமானில் 1 லட்சம் கோடியை முதலீடு பண்ணி ஒரு பெரிய டவுனை நாங்கள் உருவாக்க போறோங்கிறாங்க. அந்த டவுன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடையாது. நாளைக்கு அமெரிக்கா மாதிரியான ஒரு பேஸ் அங்கே வருதுன்னு வச்சுங்களா, சீனாவுக்கு எதிராக ஒரு பேஸ் அங்கே வருது அப்படின்னா இதுக்கான பிளான் அவங்க குவாடுங்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி குவாடு மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா நீ எதுக்கு சேட்டலைட் விடுற இங்கே வராத, என்ன கேட்காம செய்யாத, இப்போ ஏன் ஆள் உள்ள வருவான், அப்போ நீ விட்டுக்கம்மா. அப்புறம் போட்டுக்கு மீன் பிடிக்க போட்டு இந்த போட்டு வந்து மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல, இதில் வந்து ஏதோ வெப்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த போட்டெல்லாம் வந்து நீங்கள் வங்காள விரிகுடால உங்கள் இந்திய போட் எதுவுமே வரக்கூடாது சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதில் ஈரான் இது வந்து வெறும் ஈரானுடைய பிரச்சனையாக மட்டும் நம்ம வந்து பார்த்துட முடியாது. அவனுக்கு மெயின் வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் ரஷ்யா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்களை வச்சு யுக்ரைன் வந்து ஒரு நாடு இல்லை. யுக்ரைன் பின்னாடி 20க்கும் மேற்பட்ட யூரோப்பியன் நாடுகள் இருக்குது, நேட்டோ நாடுகள் ப்ளஸ் வந்து அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து நேட்டோவில் எல்லாம் அவங்க இருக்காங்க. அவங்களோட இதை வச்சு தான் ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரி, சைனா வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியலை. ஒரு பக்கம் வந்து தைவானை வச்சு ஆரம்பிச்சு, தைவான் வந்து ரொம்ப ஒன்றும் செய்ய முடியல. தைவான் வந்து அவன் வந்து ஒரு 2 ரவுண்டு கடலில் சுற்றினோன்னு பயந்து போய் நிற்கிறாங்க. ஸோ அது போக வந்து செமிகண்டக்டரில் தைவான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதுக்கு மெட்டீரியல் சப்ளை வந்து சைனா பண்ணுறாங்க. நீ ஏதாவது சொன்னால் இங்கே நிறுத்திடுவான். சைனா பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்த உலகத்தில் வலிமையான ஒரு தேசமாக அவங்க மாறிட்டாங்க. அமெரிக்கா அதை ஏற்றுக்க மறுக்குது. நீங்கள் வந்து லத்தீன் அமெரிக்காவில் மெக்சிகோவுக்கு கீழே மொத்த நாடுகள்லையும் சீனா முதலீடு பண்ணி வச்சிருக்கான். அது மட்டுமா, இங்கே இதில் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா பூரா அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அமெரிக்கா இதை கண்டு பயப்படுதா? என்னடா கண்டிப்பாக பயப்படுறாங்க. நான் வந்து நாம தான் உலகத்துக்கு நாட்டாமை நினைச்சோம், ஒன்றும் நமக்கு தெரியாமையே ஊருக்குள்ள ஒரு நாட்டாமை ரெடி ஆயிட்டான். சொல்ற மாதிரி தான், நாட்டாமை ஒழுங்கா போ வாழ ஆட்டாமை அப்படின்னு சொல்லி சைனா சொல்ற மாதிரி தான். ஆனால் என்னன்னா, அமெரிக்கா வந்து கடன்காரன், சைனா வந்து கடன் கொடுக்குறான். ஸோ இந்த வித்தியாசம் வந்துருச்சு. இவன் கையிலையும் ஆயுதம் இருக்குது, இவன் கையில் ஆயுதம் இருக்குது. ஏன்னா இவன் கடன்காரன், கடன் கொடுக்குறவன். இப்போ இப்படி இருந்தால் சைனா வந்து அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துருக்கான். ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொத்த யூரோப்பெல்லாம் சேர்த்து 9 ட்ரில்லியன் அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா மட்டும் வந்து 1.5 ட்ரில்லியன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கணக்குப்படி பார்த்தா இதெல்லாம் இப்படி பார்த்தா சைனா வந்து கடனை திருப்பி வசூல் பண்ணும்போது அடிக்கிறதுக்கு அவன்கிட்ட வெப்பன் இருக்குது. சவுதி அரேபியா திரும்ப கடனை கேட்டால் நம்ம வடிவேலு வட்டி கொடுத்து கடன் கேட்ட மாதிரி தான் ஆயிரும் அந்த மாதிரி. அப்போ இவன் வந்து எல்லா விதத்துலையும் தகுதியாக இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, பெட்ரோலியம் இது க்ரூட் ஆயில் போகக்கூடாது. வெனிசுலாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து ஈரான் மட்டும்தான் இருக்குது. ஈரான் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா மேஜர் இது ரஷ்யா மட்டும்தான். ரஷ்யாவில் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? அப்போ சைனா வந்து கீழே இறங்கும் அப்படின்னு ஐடியா வகையில் சைனா பொருளாதாரத்தை ஒரு பக்கம் சைனாவினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கணும், இன்னொரு பக்கம் இதை வச்சு இஸ்ரேல் குளிர் காஞ்சரோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பயங்கர கிரேட்டர் இஸ்ரேல் வந்து அவனுக்கு பெரிய கனவு. ஆமாம், அது வந்து கொண்டு வந்து இது ஈரான் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் இஸ்ரேல் வந்து பாசிபிள் ஆயிரும். அந்த அரபு நாடுகள் மத்தியில், பெட்ரோலிய தேசங்கள் மத்தியில் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக ஒரு இராணுவத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு பாஸா இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து முழுக்க அமெரிக்காவினுடைய ஒரு ப்ராக்சி தான். எப்படி ஹவுதிஸ் இவங்களுக்கு இருக்காங்களோ, ஹெஸ்புல்லா இருக்காங்களோ, அது மாதிரி அமெரிக்காவுக்கு ப்ராக்சி தான். அப்போ இந்த ப்ராக்சியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தை வந்து நேரடியாக துவங்குறாங்க. இப்போ வழக்கமாக நமக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்குல்ல சார், இப்போ அரபு நாடுகள் ஏன் சார் வந்து அமெரிக்காவோடு இவ்வளோ நெருக்கம் காமிக்க வேண்டிய சூழல் வருது? இப்போ சவுதி மாதிரியான ஒரு விஷயம்தான். ஒரு ஒரு சின்ன டவுன்லேயோ ஒரு ஏரியாக்கள்லையோ பெரிய பெரிய பணக்காரர் இருப்பாங்க. ஆனால் பணக்காரங்க பணம் வச்சு நிறையா வச்சுருப்பான். ஆனால் இன்னொரு பக்கம் ரவுடி இருப்பான், வசதி கம்மியாக இருக்கும் ஆனால் ரவுடியாக இருப்பான். ஓகே, இவங்க வந்து ரவுடிக்கு பயப்படுவாங்க, மாமூல் கொடுப்பாங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து உலகத்தோடு அப்ளை பண்ணி பாருங்கள். இவன் கையில் என்ன இருக்குது, பணம் இருக்குது, அவன் வந்து பெரிய ரவுடி, வெப்பன் வச்சு எல்லாம் வச்சுருக்கான். அப்போ அவன் வந்து சொல்லு கேட்டு தான் இவங்க நடக்கணும் அப்படிங்கிறது. ஹைஃபை ரவுடி
உலகத்தின் ரவுடி, நம்பர் 1 ரவுடி. அப்போது அந்த ரவுடிக்கு மாமூல் கட்டுறாங்க. இப்போ மாமூல் கொடுத்தத்தான் இவங்க வந்து ஒழுங்காக காலத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சரி அப்படி பழகிட்டாங்க. ஈரான் மாமூல் கொடுக்க முடியாதுங்க. ஈரான் மட்டும் இல்லை, ஈராக் இடையில வந்து திடீர்னு நிறுத்துறாங்க, மாமூல் கூட நிறுத்துனாங்க. அப்புறம் வந்து லிபியா பண்ணாங்க. லிபியாலாம் வந்து 40 வருஷம் அந்த ஆள் அங்கே வந்து பஞ்சமே கிடையாது. எஜுகேஷன் அது இதுன்னு சொல்லி மக்கள் வந்து உண்மையாக நல்லா இருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன கூட்டம் மக்களுக்கு வந்து எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, நாங்கள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா. அது எல்லா நாட்டிலையும் எல்லா நேரத்திலும் ஒரு லிபரலாக ஒரு திங்க் பண்ணிட்டு நாங்கள் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒரு கனவு காணுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுத்த உடனே ரைட் ஓகே, ஏன்னா இவங்க இந்த மாதிரி பார்ப்பாங்கல்ல. அது காசு கொடுத்த உடனே அவங்க வந்து எல்லாத்தையும் இது போட்டு விட்டு பிரச்சனை பண்ணி கடாஃபியை சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க மகனையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆமாம். அதில் அங்கே இருக்கிற ஆயில் வந்து இப்போ டோட்டலாக இங்கே போயிடுச்சு. அப்புறம் இப்போ லிபியாக்காரன் பூரா புலம்புறாங்க. இன்னொன்று, நான் வந்து அங்கே துபாயில் இருக்கும்போது அந்த இந்த டைமில் 2002, 2003 இல்லை 2004 அந்த டைமில் ஈராக்லேருந்து சிலர் வந்து துபாயில் பார்த்தேன். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபேமிலி அதில் வந்து இங்கிலீஷ் வந்து கஷ்டப்பட்டு பேசினாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து சதாம் ஹுசேன் வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இறுக்கி பிடிச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் நாங்கள் பிச்சை எடுக்கிறோம். எங்களுக்கு ஏன்டா அவருக்கு எதிராக நாங்கள் வந்து பேசணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறோம். இல்லை, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையானு பார்க்கலாம். மாயை தான் அது. அப்படியே கொஞ்சமாக என்ன செய்வாங்கன்னா, இவர் மோசம் மோசமாக்கி விட்டு மீடியா மாதிரி ஒரு வெப்பன் இருக்குல்ல, உண்மையில் ஒரு மிகப்பெரிய. ஆனால் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ட்ரை பண்ணுறாங்க. இத்தனைக்கும் நீங்கள் யூடியூப்பில் வந்து இப்படி பேசுகிறோம்ல, ஏதாவது இந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணுறான், இது பண்ணுறான், கஷ்டப்படுறேன். ஆனால் உலக அளவில் எக்கச்சக்கமாக வந்து எவ்வளோ தான் பிளாக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கம்பெனி மாதிரி ஆட்கள் மேலே வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு அவதூறுகளை வந்து பரப்ப அமெரிக்கா, ஐரோப்பிய ஊடகங்கள் பரப்பிட்டே இருக்காங்க. ஆமாம், முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்ன அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அதே நான் எப்போவுமே அது எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு, நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறது உண்டு. என்னென்னா, ஒரு பக்கம் மத தலைவர்கள், ஓகே, இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்கள், அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்தியா எடுத்துக்குவோம், ஈவன் சவுதி அரேபியா எடுத்துக்குவோம், அமெரிக்கா எடுத்துக்குவோம், நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்குவோம். அங்கே வந்து மத தலைவர்களாக இருப்பாங்க, ஆட்சியாளராக இருப்பாங்க. ஆனால் ஈரான் மாதிரி நாட்டில் மட்டும்தான் மத தலைவர் தான் ஆட்சியாளர். அப்போது ஆட்சியாளர் மேலே ஒரு பக்கம் மரியாதை இருக்கும், பயம் இருக்கும், மத தலைவர் மேலே பக்தி இருக்கும். அப்போது இவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஓகேன்னு கேட்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அங்கே வந்து ஈரானோட மக்கள் தொகையாத்தையும் 9 கோடி பேர் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிற மாதிரியே தொடர்ச்சியாக ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் காமிக்கிறாங்களே சார். அங்கே வந்து ஒரு போராட்டம் இல்லாமல் இருக்குமா? இருக்குது. அதாவது பொருளாதார சூழல் சரியில்லை. ஏன்னா இவங்க சாங்ஷன்ஸ் இவங்க கொண்டு அமெரிக்கா 46 வருஷங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த கையை காலை கட்டி விட்டு ஒன்றுமே பண்ண விடாமல் 46 வருஷம் அவங்கள பாடாப்படுத்தி அமெரிக்கா அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணுது. அதாவது முதல்ல ஒரு நாட்டை நம்ம அழிக்கணும், அந்த நாட்டை நம்ம கால் அடியில் கொண்டு வந்து போடணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு உள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கணும். ஆமாம், அதுக்கு அந்த நாட்டு மேலே நிறைய தடைகளை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு தெரிஞ்சு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு போனேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நேராக வருவாங்க. இது வந்து ஓகே, நம்ம அண்ணன் வந்து உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு சிஏலேருந்து வருவாங்க. என்ன சொன்னார்? இதெல்லாம் நம்ம கம்பெனிகள், அமெரிக்க கம்பெனிகள்லாம் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தீவு வந்து ரெடியாக இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இத்தனை $1 பில்லியன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. எது கொடுக்குறாங்க? நீங்கள் வந்து எங்களை அலோவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பரிசாக கொடுக்குறாங்க. ஓகே, இல்லை அவர் மத தலைவருக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, இல்லை இங்கே கொடுக்கலன்னா வந்து அவங்க பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு மிரட்டல். சரி, மிரட்டலுக்கு அடிபடியில் அப்படின்னா சரி, இந்த ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து ஒன்று ஆசைகாரத்தை காமிப்பாங்க. ஆமாம், அப்புறம் ஆசைக்கு கொஞ்சம் ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி வந்து நிறைய வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு கையில் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது முடியலன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. மக்கள் வந்து அவர் வந்து மத தலைவர், அவர் மேலே பக்தியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பக்தியை வந்து நீங்கள் எந்த இதில் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, குஜராத்தில் உலக அளவில் இந்த போரா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஷியா டைப்பு. அங்கே வந்து அந்த மத தலைவர் இருக்கார். அவர் வந்து ஒரு இளைஞர்களை கூப்பிட்டு, ஒரு 1000 பேரை கூப்பிட்டு இந்த கடலில் குதிச்சிருவாங்க. அதை நான் நேராக பார்த்துருக்கேன். அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. அந்த பக்தி வந்து அங்கே ஈரானில் அந்த மக்களுக்கும் உண்டு. ஓகே, ஸோ
அப்போ வந்து அதையும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ ஏதாவது வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டு இருப்பாங்கல்ல, அது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல ஆசைவார்த்தை காமிப்பாங்க, மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நீ சரியில்லைன்னு சொல்லி பொருளாதார தடை விதிப்பாங்க. 3வது பொருளாதாரம் இல்லை, மக்களுக்கு பசி பட்டினியில் இருக்காங்கன்னா, பசி பட்டினியை தாண்டி இவங்க வந்து அவர் மேலே வந்து பக்தி வச்சுருக்காங்கன்னா, இந்த மக்கள் என்னடா பண்ணுறது, அறிவட்ட மக்களாக இருக்காங்களே. ஆனால் இது வந்து சவுதி அரேபியா, UAE அந்த GCC கண்ட்ரி இருக்குல்ல, அதில் வந்து பிரச்சனை இல்லை. சொன்னால் ஓகே நான் ஒத்துக்கிறோம்னு ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அது நடக்கலை. ஸோ அடுத்து 3வது கட்டம் வந்து பொருளாதார தடை. அப்புறம் வயிறு காஞ்சது அப்படின்னா புரட்சி வரும் எல்லா நாட்டிலையும். ஆமாம். அப்புறம் அதுவும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் வந்து ஏதோ சின்னதாக உரண்டை இழுக்கிறது. இப்படி ஆரம்பிச்சு 80களில் அந்த பொருளாதார தடையினூடாக அந்த மக்களை வந்து மனநிலை அளவில் அரசுக்கு எதிராக திரும்ப நான் இன்னொன்று வச்சுங்க, அங்கே துபாயில் வந்து ஒரு பெரிய கூட்டமே ஈரான் கூட்டம் அங்கே இருந்தது, இன்னும் இருக்குது. இன்னொன்று ஈரான் ஆட்களுக்கு அங்கே UAE குடியுரிமை கொடுத்து அவங்க வந்து அங்கே லோக்கல் ஆட்களாகவே இருக்காங்க. ஓகே, அங்கே வந்து கிசஸ்னு ஒரு ஏரியா. ஓகே, ஷார்ஜாவுக்கு இடையில, துபாய் ஷார்ஜாவுக்கு இடையில அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட் வீடு மாதிரிலாம் இருக்கும். என்னென்னா நிறையா வந்து ஈரானியர் இப்போ வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ ஈரானை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து பலசாலின்னு தெரியும். அப்புறம் பந்தர் அப்பாஸ் அந்த சைடில் இருந்து அங்கே வந்து வருவாங்க. அது ஒரு மாதிரி ஒரு கல்ச்சர் அப்படி வச்சுங்களேன். ஆனால் என்ன அப்படின்னா ஈரான் மக்கள் அவங்க இந்த நாட்டுக்கு வந்தாலும் இந்த நாட்டை நேசிப்பாங்க. நான் அவ்வளோ உண்மையில் தங்கமான மக்கள் ஈரான் மக்கள். நான் நிறைய பழகியிருக்கேன் ஈரான் மக்கள். ஆனால் என்ன அவங்க பக்தி வேறு வழி இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டுறாங்களே, போடுற குண்டை போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஸோ இது வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜி இப்படித்தான். இதே இது வந்து பர்கினா ஃபாசோவில் பண்ணி பார்த்தாங்கல்ல. இப்போ யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, இவ்வளோ பெரிய சண்டை துவங்கிருச்சு. ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளையும் அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏர்பேஸ் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே இப்போ தகவல் வருது பாருங்க. எனக்கு வந்து துபாயிலேருந்து நண்பர்கள் நிறையா இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தா இப்போ நம்ம அங்கே அபுதாபியில் சொல்கிறாங்க வந்து அபுதாபிலேருந்து முசஃபான்னு ஒரு ஏரியா, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நிறையா ஃபேமிலி ரெசிடென்ஸ் நிறையா இருக்காங்க. ஓகே, அதுலேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் தாண்டி தான் யூஏஇயில் இருக்கிற அமெரிக்க பேஸு. அந்த பேஸுக்குள்ளே நான் வந்து உள்ளே போயிருக்கேன். நான் வந்து கார்டன் டிசைனிங்காக வந்து நான் முன்னாடி உள்ள 20 வருஷம் முன்னாடி அங்கே போயிருக்கேன். 20-25 வருஷம் முன்னாடி அங்கே போயிருக்கேன். ஓகே, பேரெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு பேர் அது எழுதி வச்சிருக்கேன். ஆமாம், அது வந்து எப்படின்னா துபாய் அலைன் அந்த போகிற ரோடு அதில் வந்து ஒரு பெரிய ஏர்பேஸு அங்கே உள்ளே போயிருக்கோம். அங்கே போனால் வந்து என்ன பெரும் காடாக இருக்கும், அதுக்குள்ளே அங்கங்கே பில்டிங், அது அப்புறம் ஃப்ளைட் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஏர்பேஸில் வேறு என்ன இருக்க போகுது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி ½ அன் அவர் டமால் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கான். அவங்க அங்கேருந்து மிசைல் வருது, இவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே, அடித்ததுக்கப்புறம் விழுற டெப்ரிஸ் இருக்குல்ல, ஆமாம், அதில் ஒருத்தர் செத்து போனான். ஓகே, அது போக அந்த ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏர்பேஸ்க்கு பக்கத்தில் ஒரு லவ்வர்ஸ் பார்க் ஒன்று இருக்குது. துபாயோட லவ்வர்ஸ் பார்க் ஒரு 12 ஏக்கரில். உள்ளே போனீங்கன்னா நிறைய வந்து புதராக வச்சுருக்காங்க, நல்லா அழகழகாக பண்ணி அதை லவ்வர்ஸ் பார்க் போட்டு பாருங்கள். ஓகே, அதில் ஈவினிங் வந்து லைட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஓகே, காரில் போகலாம், அங்கே போய் லவ் பண்ணலாம். என்னென்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க லவ்வர்ஸ் பார்க். அது நம்ம வந்து மெரினா பீச்செல்லாம் வந்து அந்த லவ்வர்ஸ் பார்க்கிட்ட பிச்சை எடுக்கணும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எப்படின்னா புதராக பண்ணி வச்சுருக்காங்க. அதில் விழுந்துருச்சான் இப்போ. ஓகே, டெப்ரி, அது அடித்த டெப்ரி. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஹ்ரைனில் வந்து ஏதோ சீரியஸாக விழுந்துருச்சு போல இருக்குது. அங்கே வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் ஒரு சீரியஸாக விழுந்து தகவல் வந்திருக்கு. அப்புறம் தோஹாவில் அங்கேயும் வந்து இன்டர்செப்ட் பண்ணதெல்லாம் அறகுறையாக பண்ணி அங்கேயும் கொஞ்சம் சீரியஸான இது அஃபெக்ட் ஆகிருக்கு தோஹாவில். ஆனால் என்னென்னா ஈரானோடது என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களை அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அமெரிக்காவோட ஏர்பேஸ் அடிப்போம். ஆமாம், அமெரிக்கா கிடையாது. இப்போ அவங்க போய் துபாயிலையோ இல்லை வந்து கத்தார்லையோ பஹ்ரைன்லையோ மக்களை துபாயில் நீங்கள் வந்து பர்துபாயோ அல்லது வந்து ஜேக்ஸாய் ரோடில் இருக்கிற இடத்துலையோ ஒரு ஏரியாவில் போட்டாங்கன்னா மொத்த துபாய் வந்து அவ்வளோதான். அந்த ஒரு சத்தம் கேட்ட பறவை பறந்த மாதிரி அங்கே பறந்துடும். துபாயில் வந்து அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா ஈரானுக்கு வந்து இந்த மக்கள் வேணும், அப்படி அரபு மக்கள் வேணும். அதே மாதிரி அரபு மக்கள் என்ன, நீ ஏன் வந்து அவனுக்கு பேஸ் கொடுக்குற? அது நியாயமான ஒரு கேள்வி. நீ பேஸ் கொடுத்து என்ன அடிக்கிறதுக்கு உன் இடத்துல இருந்து அடித்தான்னா அப்போ நான் அவனை அடிக்கிறேங்கிறது உன் இடத்துல அடிப்பேன். ஆமாம், அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு 8 ஏர்பேஸ் பெரிய ஏர்பேஸு. ஒன்று வந்து UAEயில் வந்து அந்த ஏரியா, தஃப்ரா அந்த ஏரியாவில் அந்த ஏரியா. அப்புறம் சவுதியில் இருக்குது, பஹ்ரைனில் சீரியஸான இன்ஜூர்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் வந்து குவைத்தில் இருக்குது, ஓமானில் இருக்குது. இந்த மாதிரி GCC கண்ட்ரியில் ஒரு 6 இடத்துலையும், கத்தாரில் இருக்கிறதே ரொம்ப பெருசு இருக்குது. அதுபோக இதில் ஈராக்கில் இருக்குது. அப்புறம் ஜோர்டான் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ பெருசாக இருக்குது.
இப்போ என்னென்னா காலையில் இவங்க வந்து இஸ்ரேல் ஃபைட்டர் ஜெட்டில் வந்து இப்போ கொண்டு போட்டாங்கல்ல, ஆரம்பிக்கிறேன். ஸ்கூலில் விழுந்து 36 பொம்பளை பிள்ளை இறந்து போச்சு. அது வருது, தகவல்லாம் வருது. பரிதாபம், கொண்டு போகிறவங்க எதுலடா போடுவீங்க? அவங்க எப்போவுமே போட்டால் மக்கள் வசிக்கிற இடத்துல தான் போடுவாங்க. ஆமாம், இவங்க எப்போ திருப்பி அடிக்கும்போது, இவங்க முட்டா பயலுக்கு திருப்பி அடிக்கும்போது எங்கெல்லாம் வந்து ஏர்பேஸ் இருக்கும் இருக்குது, இது மட்டும் தான் அடிப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த மனிதாபிமானத்தோடு நம்ம சண்டை போடுறதுனால தான், அந்த சண்டை நடக்கிறதுனால தான் நம்மளை மாதிரியான ஒரு சாதாரண மக்கள் கூட அந்த சண்டையை பார்க்கும்போது பாருப்பா அவங்க வந்து மக்களை தாக்கலை அப்படிங்கிற ஒரு கரிசனை இருக்குது. அந்த சண்டையில் கூடிய நியாயம் அதில் இப்போ வரைக்கும் ஹமாஸு ஆரம்பத்தில் அக்டோபர் 7, 2023 1000 பேருக்கு மேலே அடித்தாங்கல்ல. ஆமாம், அது இன்னும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 1000 பேருக்கு மேலே வந்து இஸ்ரேலோட ஆட்களே வந்து அவங்க அடித்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. இவங்க பேர் இவங்க லேசாக ஆரம்பித்தோன்னா ஒரு 200 பேர் பக்கம் எதாவது ரிட்டாலியேட் அடிக்கும்போது பிரச்சனை 1000 பேருக்கு மேலே இஸ்ரேல்காரன் அடிச்சாங்களாம். அந்த நம்பர்ஸை கூட்டி காமிச்சு ஒரு மக்கள்கிட்ட வந்து நியாயத்தை கேட்குறேன், பாருங்க இப்படி அடிச்சிட்டாங்க, நாங்கள் சண்டை அது அப்புறம் 250 பேர் வந்து இதே நேரத்தில் பிடிச்சி உள்ள கூட்டி போயிட்டாங்க. அப்படி இருக்குது. ஆனால் இவங்க வந்து இவ்வளோ அடித்தாங்கல்ல, அவங்க திருப்பி வந்து டெல் அவீவ்லையோ ஜெருசலத்துலையோ அங்கங்கே எத்தனை அடிச்சிருக்கலாம்ல. ஆமாம், நியாயமாக அடிச்சிருக்கலாம். ஆனால் மக்கள் வசிக்கிற இடத்துல அவங்க அடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதே மாதிரி இங்கேருந்து லெபனான்லேருந்து, சவுத் லெபனான்லேருந்து இவன் அடிக்கணும்ல, அடித்த மக்கள் பக்கம் அடிக்கவே இல்லையே அவங்க. அப்புறம் ஈரான் வந்து அங்கேருந்து ரிட்டாலியேட் பண்ணாங்கல்ல, குடியிருப்பதில் போடவே இல்லையே. எப்போ பார்த்தாலும் பென்குரியன் ஏர்போர்ட்டு, அப்புறம் வந்து IBM இது அந்த தலைமையகம் இதில் தானே போட்டாங்க. அப்போ இவங்கள வந்து ஒரு பக்கம் அந்த வார் எத்திக்ஸ் இருக்குல்ல, அதை கடைப்பிடிக்கிறாங்க. இவங்க வந்து எப்போவுமே ஆட்கள் இருக்கிறத போட்டுட்டு அங்கே ஹமாஸ் இருந்தான், இங்கே ஹிஸ்புல்லா இருந்தான், இங்கே இருந்தான்னு போடுறாங்க. இப்போ இந்த யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை வந்து தடை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். பண்ணிட்டாங்களா? ஆல்மோஸ்ட் இப்போ பண்ணிட்டாங்களே. ஆமாம், லைட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு 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 பார்ஷியல் எக்ஸைஸ்க்காக தான் முதல்ல பண்ணாங்க லாஸ்ட் வீக்கு. முழுசாவே கப்பலே போக முடியாது அப்படிங்கிற தடை இந்த நேரத்தில் வந்து வான்வெளியை பூரா வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன், GCC ஃபுல்லாக வான்வெளியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியன் ஏர் இந்தியா அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் வந்து எல்லா என்ன சேஃபாக இருந்துக்குங்க, அறிவுத்தும் சொல்ல முடியும். சேஃபாக அங்கே போய் என்ன செய்ய முடியும், போறவே பற்ற முடியும், சேஃபாக இருந்துன்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மூடும்போது இந்த யுத்தம் என்னவா மாறும்? பெரிய சீரியஸாக பிரச்சனை வந்து நம்பர் 1 அஃபெக்ட் ஆகுது சைனா தான். இந்தியாவும் பாதிக்கும் இல்லை? இந்தியா பெரிய பாதிப்புங்க. இந்தியாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து இந்த சேஃப்டி இதுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு இது டைப் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவர் அந்த சேஃப்டி அந்த அவர் வந்து ஏன்னா எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த டைமில் இது வந்து 15-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்திய அளவில் நம்ம குரூட் ஆயில் ப்ளஸ் வந்து ரிஃபைன்டு ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில்னால் நம்ம வந்து இந்த பெட்ரோலியம் அண்டு டீசல் இது வந்து ஸ்டாக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி 1 வாரத்துக்கு மட்டும்தான் ஸ்டாக் பண்ண முடியும் இந்தியாவில். இப்போ வந்து 3 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி. சரி, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் 1 மாதம் க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு பெட்ரோல் ஏன்னா நமக்கு என்னென்னா அத்தனை இந்த நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அது வந்து எக்கச்சக்கமாக கத்தாரில் இருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோடைய தான் வந்தாகும். சரி, இப்போ வந்து இங்கே 3 வாரத்துக்கு தான் இங்கே இருக்கும். ஓகே, அப்போது அது போக நேச்சுரல் கேஸு மெஜாரிட்டி ஆஃப் ஐ திங்க் வேர்ல்டில் வந்து மோர் தென் 60% வந்து இங்கேருந்து மட்டும்தான் வருது, கத்தார்லேருந்து. அந்த கத்தாரோடது முழுக்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோடய வெளியே வருது. அதில் 80% நேச்சுரல் கேஸு ஆஃப் ஜப்பான் இங்கே இருந்தால் போகுது. அப்புறம் சைனாவுக்கு போகுது, இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்து 60% வருது. இது எல்லாமே ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே பாதிப்பு. 2 வாரம் போனாலே நம்ம வந்து பைக்கெல்லாம் நிறுத்திட்டு நடந்து போக ஆரம்பிக்கணும், அல்லது ஏதாவது இப்போ சேர்ந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகணும். 3 வாரம் தாண்டி போச்சாங்கன்னா மாட்டு வண்டி ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படும், பயங்கர பாதிப்பு ஏற்படும். இது நம்ம வந்து வெறுமனே நம்ம ட்ராவல் மட்டும் இல்லை, நமக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீஸ். ஆமாம், அதுக்கப்புறம் சைனா வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அஃபெக்டட் வந்து சைனாவாக இருக்கும். இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து இப்போ க்ளோஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ஐடியாவே. இவங்க வந்து இந்த பேஸெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு ஈரான் அண்டு அலைடு இவங்க வந்து சவுதி அரேபியா எல்லாம் வந்து நீங்கள் பேஸ் அடித்தா கூட அடிச்சுக்கோ, இப்போதைக்கு வந்து இஸ்ரேல் வந்து சோழி முடிச்சிரு, அந்த இடத்துல வருவாங்க. அந்த இடத்துல ஏன்னா GCC கண்ட்ரி வந்து நான் வந்து இப்போ சௌரியமாக இருக்க மாதிரி இருக்கேன், இன்னும் எவ்வளோ தான் என்னை கொள்ளையடிப்பாங்க, ஒரு அளவு என்னால் முடியாது, நீ அடி, உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், டேரெக்டாக ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இடத்துல வந்திருக்காதா. அமைதியாக இருந்தாலே போதும். அதாவது அரேபியா, சவுதி அரேபியா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், நாங்கள் அமைதியாக இருந்துக்கிறோம், நீ அடி அப்படிங்கிற சத்தம் போடவே முடியாது. ஏன்னா
அவன் ஒரு பெரிய ரவுடி, இவன் மட்டும் குறைச்சில்ல. ஆமாம். இவன் வந்து நான் வந்து ஏர்பேஸில் போட போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல போட்டால் முடிஞ்சிடாது, போடும். அதனால் அந்த இடத்துல மக்களுக்கு எதிராக பண்ணவே மாட்டாங்க. ஆனால் என்னென்னா இவங்களுக்குமே வந்து எத்தனை வருஷம் எத்தனை பத்தாண்டுகளாக தான் இவங்ககிட்ட வந்து அடிமையாக இருக்க முடியும். நீ கொஞ்சம் அடி, நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ சைனாகிட்டேருந்து கூட நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துருந்துச்சு. குறிப்பாக அந்த 12 நாள் யுத்தம் வந்துச்சு இல்லை இஸ்ரேலுக்கும். ஆமாம். அதுக்கு பிறகு சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வேகமாக ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் வந்து சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. CM302 நினைக்கிறேன். அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லையே பொருத்திட்டு போய் இன்னொரு கப்பலை அடிச்சு நொறுக்கிடலாம், மூவ் பண்ணிட்டு இருக்கும்போதே அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக USS ஆப்ரஹாம் லிங்கனை மையமாக வச்சு தான் அவங்க வந்து வேகமாக. அதுக்கு வந்து சைனா கப்பல் தேவையில்லை. இவங்ககிட்ட இருக்கிற ஃபாஸ்ட் போட்டே 1000 போட்டு வச்சுருக்காங்க, ஃபாஸ்ட் போட். அதை டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எனக்கு இதெல்லாம் ஓகே தான் நம்ம பேசுகிறது. ஆனால் இங்கே வந்து அடிக்கிறேன் எல்லாம் ஓகே தான். இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு ஓகே ரெண்டு இடத்துல வந்து பாம்பு போட்டாங்க, மிசைல் போட்டாங்க. ஓகே 2 இடத்துலையும் இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னாச்சு? SU-300 SU-400 சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து சைனாவிலேருந்து வாங்கி வச்சது இருக்குது. அது என்னாச்சு? இப்போ நீங்கள் நிறைய டேட்டாஸ் எடுத்துருக்கீங்க. நம்ம கேள்வி அதில் வந்து ஒரு 100 ஃப்ளைட் வந்துச்சு, அதனால் வந்து அதை திருப்பி அடித்ததில் ஒரு 5 ஃப்ளைட் அடிச்சிட்டோம், மற்ற ஃப்ளைட்டை தப்பிச்சு போயிடுச்சு, ஒரு 2 ஃப்ளைட் வந்து போட்டுருச்சு அப்படி. ஓகே, வந்ததே 2 இடத்துக்கு வந்தாங்க, 2 இடத்துலையும் போட்டாங்க, போயிட்டே இருந்தாங்க. இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கேள்வி. அப்போது ஈரான் கையில் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியரா? ஏன்னா முன்னாடி இந்த 12 நாள் யுத்தத்தில் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பேட்டரியை பூரா வந்து ட்ரெயின் பண்ணி விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க மொசாடு ஆட்களை வச்சு. ஆமாம், அதுக்கு பிறகு ஒரு பெரிய எக்ஸிக்யூஷன் நடந்துச்சு, பெரிய அளவுக்கு வேலை நடந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சு கைது பண்ணி எத்தனை பேர் தூக்கில் போட்டாங்க நடந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ இல்லை. அப்போ இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியரா நம்பர் 1, அல்லது இவங்க 2 இடத்துல அடிக்கட்டும் அப்படின்னு அடிக்க விட்டுட்டு இதை காரணம் காமிச்சு நம்ம வந்து இஸ்ரேலை வந்து தரமட்டமாக்குவோம். இல்லை, அது அப்படி கூட இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம அசம்ஷன் தான். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இவ்வளோ தூரம் வீக்குன்னா வச்சுட்டு ஒரு சண்டைக்கு வந்து ஈரான் தயாராவாங்களா? அது என்னன்னா நம்ம பார்க்குறோம் SU-300 SU-400 வந்து நம்ம இது பண்ணி காமிச்சாங்க, ஓகே ட்ரில் பண்ணி காமிச்சாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ 2 இடத்துல அடித்தாங்கல்ல, அந்த இடத்துல இப்போ தகவல் வந்துகிட்டே இருக்குது. அபுதாபியில், துபாயில், அந்த அபுதாபி பக்கத்தில் அந்த இடத்துல அடிக்கும்போது அங்கே மேலே வந்து அடிக்கிறது எவ்ரி ½ அன் ஹவர் அங்கேருந்து மிசைல் வருது. இவங்க வந்து ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் போய் தாக்குது, அதோட டெப்ரி வந்து கீழே விழுது, அடிபட்ட டெப்ரி. ஓகே, அப்போ தோஹால் அதே மாதிரி, பஹ்ரைனில், ஓமானில் வந்து ஒன்றும் தகவல் இல்லை. ஆனால் குவைத்தில் வந்திருக்கு, எல்லா இடமும், சவுதி அரேபியாவில் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஓகே, ஆனால் இங்கெல்லாம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் மேலே போய் தாக்குது, பேட்ரியாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, தாக்குது. அப்போ இங்கே வந்து தாக்குறதுக்கு அவன் கையில் இல்லையா? அது எங்கே அது விழுந்தது? எங்கே நம்ம ஒரு சுப்ரீம் லீடரோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு ஓரளவு பக்கம். அதுக்கப்புறம் பெசஸ்கியானோட ஆஃபீஸ் அதுக்கு பக்கம். ஸோ அப்போ இது வந்து இது ஏன் அது ஆக்சுவலி சுப்ரீம் லீடர் அவங்க ஏற்கனவே ஷிஃப்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. யுத்தத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க பயங்கர அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அவங்க. அவங்களுடைய ராணுவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே வந்து ஸ்பை இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து ஈரானோட ஸ்பை அங்கே இருப்பாங்க. அது போக ஹேக் பண்ணி நிறைய விஷயம் எடுத்து வச்சுருக்காங்க, எப்போ ஆரம்பிக்கப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து வேணும்னு அலோவ் பண்ணதுனால 36 பொம்பளை பிள்ளைங்க உயிர் போயிடுச்சு. அது ஒரு பெரிய வேதனையான விஷயம் தான். ஆமாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே போடி ஏதாவது நீங்கள் சண்டைக்கு போகிற வீரர்கள் அதான் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. குழந்தைகள் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அடித்தது வந்து ஒருவேளை இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை எதிர்பார்க்கல அப்படின்னா அது என்ன நாடு? அப்போ எதிர்பார்க்கணும் இல்லை. இப்போ ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி என்ன நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. முதல்ல அமெரிக்கா வந்து தாக்க வேண்டாம், இஸ்ரேல் தான் வந்து தாக்கட்டும், அப்புறம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நம்ம போய் இறங்குவோம். ஆனால் இவங்க தாக்கும் போதே 2 பேரும் சேர்ந்து தான் தாக்குனதாக இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்குறான். அவன் சொல்லிக்கிறான், நாங்கள் சேர்ந்தா அடிச்சோம் அப்படிங்கிறான். எங்களுக்கு வந்து அவர் பெர்மிஷன் ஓகே சொன்னார், ஆனால் தாக்குனது வந்து இஸ்ரேல் தான். அவன் அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னா வந்து நோ வி சப்போர்ட் இஸ்ரேல். அது போக வந்து வி cannot allow ஈரான் டு enrich யுரேனியம் as their own அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன நடக்க போகுது? இது மாதிரி அடுத்தடுத்து இப்போ வந்து பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி அங்கே 70 மிசைல் அங்கே போயிருக்கு, 70ல் எத்தனை கீழே விழுந்துச்சா விழலையா? ஏன்னா இஸ்ரேல் வந்து திருட்டு போயிலுங்க, ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஆனால் இந்த வார் வந்து என்ன சொன்னாங்க, ஆரம்பிக்கிறது நீங்களாக இருக்கும்,
ஆனால் முடிக்கிறது எப்போ முடிக்கிறதுங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு இவர் வந்து பெசஸ்கேனா அல்ல இவர் அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருந்தார். ஆமாம் ஆமாம், இப்போ ஆரம்பிச்சாங்க. இது ஆனால் என்ன நடக்குது உண்மையிலே நமக்கு பெரிய பாதிப்பு என்னென்னா நமக்கு குரூட் ஆயில் கிடைக்காது. அது ஒரு மோசமான பாதிப்பு ஏற்படும். ஆமாம், 21 எத்தனை மில்லியன் பேரல் டெய்லி வருதுங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 20 to 25 மில்லியன் பேரல் எவ்ரிடே வந்து இன்னைக்கு வந்து வராதுல்ல. ஆமாம், இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு வராது. ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு வந்து 20 மில்லியன் பேரல் அவ்வளோதான் காலி. ஆமாம், இன்னைக்கு 20 மில்லியன் பேர் இங்கே இருந்து அப்புறம் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் வராது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கேஸு, ஏன்னா நேச்சுரல் கேஸ் அங்கேருந்து கேஸு அது ஸ்டாப், எல்லாமே ஸ்டாப் ஆச்சுன்னா நமக்கு வந்து சமையல் கிடையாது, வண்டி ஓடாது, அது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய இது இப்போ டீசல் கிடையாது, அதுக்கப்புறம் நாஃப்தா கிடையாது, அப்புறம் இப்போ பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் மூலப்பொருள் அது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கெரசின் கிடையாது, ஏன்னா இப்போ ஃப்ளைட் ஓடுறதே வந்து கெரசின் தானே. ஆமாம், அதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், 3 வாரம் ஒருவேளை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்தியாவோட கதி அதோ கதி. என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த வாரத்தில் இன்னும் 24 மணி நேரம் கூட காட்சிகள் மாறலாம், என்ன வேணாலும். எவ்ரி 5 minutes எவ்ரி ½ an hour காட்சி வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப மோசமான சூழலாக தான் இருக்கு. அங்கே வந்து வேதனையான விஷயம் என்னன்னா மக்கள் குழந்தைகள் உயிரிழக்கிறதா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. ஆனால் வேற வழி இல்லை. அதாவது அந்த வரக்கூடிய மிசைலுக்கோ அந்த குண்டுகளுக்கோ இவங்க வந்து குழந்தையா, ஆனா பெண்ணா, நல்லவனா கெட்டவனா, படித்தவனா படிக்காதவனா, முள்ளமாரியா முடிச்சு வைக்க எதுவுமே தெரியாது. போனால் அடிக்கும், அது நாயா மனுஷனா பூனையா எதுவாக இருந்தாலும் வந்து அந்த உயிர் போயிடும். ஆமாம், ஆனால் இஸ்ரேல் வந்து பர்டிகுலராகவே ஆட்கள் இருக்கிற இடம் மட்டும்தான் அடிக்கிறாங்க. இவங்க வந்து ஆட்கள் இருக்கிற இடத்த அடிக்கிறது இல்லை இது வரைக்கும். இந்த வரலாறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே அபுதாபியிலேருந்து அங்கே முசாஃபா ஏரியாவுக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் வந்து ஜன்னல் கதவு இது மூடி வைங்க, பக்கத்தில் நிற்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அங்கே கீழே விழுறதுக்கு இல்லையா, மேலே அந்த இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அதில் ஜன்னல் கண்ணாடியெல்லாம் நிறைய உடையதான் தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே அலர்ட்டாக ஒரு மாதிரி வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான். பார்ப்போம் சார், இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக சார் பேசுவோம். ஆமாம், ரொம்ப 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 மகிழ்ச்சி, சந்தோஷம்.